பாட் டெக்கரேஷன் செய்ய தேவையான பொருட்கள்: பாட் க்ளூ, 3D லைனர், 3D அவுட்லைனர், தென் பேர்ல் கலர்ஸ், தென் பேசிக் கலர். டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டோன்ஸ், பீட்ஸ், பெயிண்ட் அப்ளை பண்ண ப்ரஷ், சிசர், டெக்கரேட்டிவ் லேசஸ், ஸ்டோன் லேஸ், இது நார்மல் லேஸ், அண்ட் மிரர்ஸ். ஃபஸ்ட்டு பேசிக் கலர் கொடுத்துக்கணும் பாட்டுக்கு. இது ஒரு 30 மினிட்ஸ் காய விடணும். தென் இப்போ பேர்ல் கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். பாட் ஷைனிங்காக கலர்ஃபுல்லாக கொண்டு வரதுக்காக. இது டார்க் ஷேடு, இது லைட் ஷேடு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். ஈவனாக பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் செகண்ட் கோட்டிங் ஸ்மூத்தாக கொடுத்துடணும். லைன்ஸ் எதுவும் தெரியாத மாதிரி. நம்ம உள்ளே அடிக்கக்கூடாது. இதை குக்கிங் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உள்ளே அடிச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ விளிம்பு வரைக்கும் நீங்கள் அடித்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். தென் இதை ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை பண்ண விடணும். இப்போ டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளூ எடுத்துகிட்டு நம்ம இப்போ பாட்டை சுற்றி டெக்கரேட் பண்ண போகிறோம். 1 இன்ச் கேப்பில் க்ளூவை அப்ளை பண்ணி கிளாஸ் பீசஸ் நம்ம இப்போ ஃபிட் பண்ணுறோம். அகெயின் இது ரெண்டுக்கு நடுவில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பாட் சுற்றி நம்ம ஒட்டிக்கணும் கிளாஸ் பீசஸ். இந்த மாதிரி லைனாக கிளாஸ் பீசஸை ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம லேஸஸ் ஓட்டணும். நெக்ஸ்ட்டு லேஸ் வச்சு இந்த பாட்டோட நெக் பீஸை டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அளவுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்குவோம். ஸ்டோன் வச்ச லேஸ் அந்த மாதிரினா கொஞ்சம் உங்களுக்கு லுக் ரொம்ப அழகாக இருக்கும். க்ளூ அப்ளை பண்ணுறோம். 2 லைன்ஸ். தென் இந்த லேஸை அப்படியே ஃபிட் பண்ண போகிறோம். தென் ஃபைனல் பண்ணுற இடத்துல க்ளூ நல்லா போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு சுற்றியில் எல்லா இடத்துலையுமே நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் கொடுத்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன லேஸாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ கம் போட்டு அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இந்த க்ரீன் கலர் கீழே வர மாதிரி ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டர் லுக் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணி லேஸை பார்டர் மாதிரி ஈவனாக கொடுத்துட்டே வரணும். ஃபைனலாக வந்ததும் கட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடணும். அதே மாதிரி கீழே எல்லா ஜாயிண்ட்டும் ஒரே இடத்துல இருந்துருச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட் லுக் நீட்டாக இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி க்ரீன் கலர் உள்ளே வர்ற மாதிரி பார்த்துக்கணும். வைக்க போகும்போதே ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு வந்தால் நல்லா ஒட்டிக்கும். அது இங்கே ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு லேஸோட எண்டு, செகண்ட் லேஸோட எண்டு, தேர்ட் லேஸோட எண்டு எல்லாம் ஈவனாக ஒரே இடத்துல வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கில் நீட்டாக இருக்கும்.
தென் இது ட்ரை ஆக ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் ஆகும். ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போது 3D கோன் லைனர் எடுத்துகிட்டு இந்த கிளாஸை சுற்றி நம்ம லைன் போடுறோம். ஃப்ரேம் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கிளாஸுக்கும். நமக்கு பிடிச்ச கலர்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து ட்ரை ஆக விடணும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ட்ரை ஆகும். காஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து கில்டர் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் மாதிரி இது லுக் இருக்கும். கோபி ஷேப்பில் ஸ்டோன்ஸ், டிசைனிங் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இப்போ ஃபிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போது டெக்கரேட் பண்ண அழகான பாட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பண்ண பாட் வந்து நல்லா ட்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இது நீங்கள் உங்கள் ஷோகேஸில் இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் எதுக்குனாலும் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், ஐம் செல்வி. நான் ட்ரீமி டிசைன்ஸுன்ற நேமில் இந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்ஸு, ரங்கோலி மேக்கிங்கு, ஆரத்தி பிளேட்ஸு, ரெண்டல் அண்ட் சேல்ஸு, மெஹந்தி, இந்த மாதிரி ட்ராயிங் கிளாஸஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட் பெயிண்டிங் வந்து பொங்கல் சீசன் வருது. இந்த மாதிரி பாட்ஸை வந்து டெக்கரேட் பண்ணி உங்கள் வீடு ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக்கி பொங்கலை வந்து செலிப்ரேட் பண்ணலாம். எங்கள் வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.